அங்கே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் வந்து சப்போட்டான்னு சொல்லுவாங்க. தோட்டத்து ரேட்டு 20 ரூபான்னு சொல்லி போட்டுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு மரம் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் வந்து சந்தைப்படுத்தக்கூடியது. அப்போ வந்து ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு 4 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடியது. அப்போ நாம செலக்ட் பண்ணுற சயான் எந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டு ட்ரீயா இருக்கு, எந்த அளவுக்கு வந்துட்டு காப்புக்குரிய செடியா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அறுவடை கொடுக்கக்கூடிய செடியா இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த தாய் செடியிலேருந்து நம்ம வந்து சயானை வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வரக்கூடிய நம்ம உருவாக்கக்கூடிய அத்தனை செடிகளும் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு வீரிய ரகமாக வந்து சப்போட்டா வந்து இருக்கும். வந்துட்டு உரம் மேலாண்மைங்கிறது குறைவு, நீர் மேலாண்மை குறைவு, சப்போட்டாவில் பூச்சியியல் மேலாண்மைங்கிறது குறைவு, உங்களுக்கு இதில் நோயியல் மேலாண்மைங்கிறது குறைவு. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். நாம இதுவரைக்கும் செடிகளை பார்த்தோம், சாகுபடி பண்ணதை பார்த்தோம், சாகுபடி பண்ண செடிகளை வந்து எந்த அளவுக்கு அறுவடை வருதுங்கிறத பார்த்தோம். இப்போ எந்த அளவுக்கு மெச்சூர்டு ட்ரீஸ்ல இருந்து நாம வந்து கிராஃப்டிங்க்கு வந்து நாம வந்து சயான் செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்போ இப்போ நாம பார்க்க போறது சப்போட்டாவில் பிகேஎம் இருக்கு, பிகேஎம் 1 இருக்கு, பிகேஎம் 2 இருக்கு, கிரிக்கெட் பால் இருக்கு. இப்போ நாம பார்க்க போற ரகம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு சந்தையில் அதிகமாக வந்து வரக்கூடியது, அதிக தடிமையான இனிப்பு தன்மை இருக்கக்கூடியது, சந்தையில் எளிமையாக சாகுபடி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலப்பதி அப்படிங்கிற சப்போட்டா ரகம் வந்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு அதாவது வந்து நம்ம வந்து தாய் செடி எந்த அளவு இருக்கோ அதே தாயை போல பிள்ளை நூலை போல சேலைம்பாங்க இல்லையா. அப்போ தாய் செடி எந்த அளவுக்கு வந்து அறுவடைக்குரிய மரமா இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டு ட்ரீயா இருக்கோ அதுல இருந்து நாம வந்து சயான் செலக்ட் பண்ணி கிராஃப்டிங் பண்ணும்போது, பட்டிங் பண்ணும்போது, சைட் கிராஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சின்ன செடிகளை நம்ம பண்றோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த செடிகளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரும். அப்போ தாய் எப்படியோ அப்படியே தான் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். எந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டு சேப்ளிங்ஸா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளான ஒரு சப்போட்டா மரத்துல எந்த அளவுக்கு வந்துட்டு காய்கள் வந்து இறங்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா 15க்கு 15 இடைவெளியில கிட்டத்தட்ட வந்து 200 மரங்கள் வந்து சாகுபடி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து 18க்கு 1 அப்படிங்கிற அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 நாற்றுகள் வந்து நம்ம வந்து நடவு பண்ண தோட்டம். இந்த தோட்டத்துல வந்து நம்ம வந்து சயான் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மரம் பூரா வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போட்டா வந்துட்டு இறங்கியிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு மரங்கள்ல இல்ல, அடுத்தடுத்த மரங்கள்ல. இதுலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப செலக்டிவா, அதாவது நம்ம சொல்றோம் நம்ம சொன்ன நேரத்துக்கு வந்து 24 மாதங்கள்ல வந்து ஒரு செடி வந்து பூ இறக்கிறோம், பிஞ்சு இறக்கிறோம், நம்ம அறுவடை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றது காரணம் ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு நாற்றுகள் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாற்று இப்போ எலுமிச்சியா மார்க்கெட்ல வேணா 1 வருஷத்துக்கு மேல பிஞ்சு இறக்கிறோம், பாலாஜியா 2 வருஷத்துல பிஞ்சு இறக்கிறோம், மார்க்கெட்டா 3 வருஷத்துல பிஞ்சு இறக்கிறோம், சப்போட்டாவில் பாத்தீங்கன்னா பிகேஎம் வெரைட்டியா அல்லது வந்து கிரிக்கெட் பாலா இது போல வந்துட்டு காலப்பதி வெரைட்டியா சொன்ன டைமுக்கு வந்துட்டு 24 மாசத்துல இருக்கும், 30 மாசத்துல இருக்கும், 35 மாசத்துல பிஞ்சு இறக்கும்னு சொல்றோம்னா நாம சயானை நாம செலக்ட் பண்றோம். அப்ப நாம செலக்ட் பண்ற சயான் எந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டு ட்ரீயா இருக்கு, எந்த அளவுக்கு வந்துட்டு காப்புக்குரிய செடியா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அறுவடை கொடுக்கக்கூடிய செடியா இருக்கு. அப்ப வந்துட்டு இந்த தாய் செடியில இருந்து நம்ம வந்து சயானை வந்து பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து வரக்கூடிய நம்ம உருவாக்கக்கூடிய அத்தனை செடிகளும் பாத்தீங்கன்னா இதே அளவுக்கு வீரிய ரகமா வந்து சப்போட்டா வந்து இருக்கும். இன்னைக்கு சப்போட்டா பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் கிராப் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து சப்போட்டா. எதனால ஈஸியஸ்ட் கிராப் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு வறட்சியும் தாங்க. அதாவது வந்து எனக்கு வந்து தண்ணி இல்லைங்க, ரொம்ப வந்து என்னோட ஏரியா வந்து ரொம்ப ட்ரவுட்டான ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னு வந்து தெரியல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நாம வந்து சப்போட்டா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். எதனால சப்போட்டானா சப்போட்டா வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பால் மரங்களோட சேர்ந்தது. அதாவது அதிகப்படியான வந்து வறட்சி இருந்தாலும் அதிகப்படியான வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சப்போட்டா தான். இந்த மரத்தை நீங்க காமிங்க, இந்த அடிமரத்தை நீங்க பார்க்கலாம். எதுலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்லைனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அடிமரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ட்ரிப்லைன் இருக்காது. கிட்டத்தட்ட நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தண்ணி 2 மாசத்துக்கு ஒரு தண்ணி விட்டாலே வந்து போதுமானதா இருக்கும். ஆண்டொன்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போட்டா. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலான மரத்துல இருந்து நம்ம சயான் எடுக்கிறோங்கிறத தாண்டி இந்த ஒரு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பு மட்டும் குறைஞ்சது வந்து 500ல இருந்து 700 கிலோ சப்போட்டா வந்து ஒரு மரத்துக்கு வந்து நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும். ஒரு ஆண்டொன்று இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் வந்து கிலோ போகுது, அதாவது தோட்டத்து ரேட்டு. நீங்க அங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் வந்து சப்போட்டான்னு சொல்லுவாங்க. தோட்டத்து ரேட்டு 20 ரூபான்னு சொல்லி போட்டுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு மரம் 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் வந்து சந்தைப்படுத்தக்கூடியது. அப்போ வந்து ஒரு ஏக்கராக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு 4 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடியது. அப்போ இது போல வந்துட்டு இதே சப்போட்டா பார்த்தீங்கன்னா அடர் நடவு முறையில் 12க்கு 1 அப்படிங்கிற இடைவெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 நாட்டுகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். அதாவது வந்துட்டு எனக்கு வந்து தண்ணி இருக்கிற பூமியில் ஒரு சாகுபடி ஆகும், இல்லை தண்ணி இல்லை என்னோட பூமி வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியாக இருக்கு, என்னோட வந்து மேட்டாங்காலா இருக்கு, அது வந்து ஓடக்கல் பூமியாக இருக்கு, இதில் என்ன மாதிரி வந்து சாகுபடி வந்து பண்ண முடியும்
அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்துட்டு இது போல பயிர்களை வந்து நீங்க வந்து சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்தலாம். எதனாலும் சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உரம் மேலாண்மைங்கிறது குறைவு, நீர் மேலாண்மை குறைவு, சப்போட்டாவில் பூச்சியியல் மேலாண்மைங்கிறது குறைவு, உங்களுக்கு இதுல நோயியல் மேலாண்மைங்கிறது குறைவு. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கிராப், ரொம்ப இயற்கை முறையில பூக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தேமோர் கரைசல், அரப்புமோர் கரைசல், நீர்மோர் கரைசல் இது போல வந்து மோர் கரைசல் அடிச்சு நாம வந்து பூக்க வைக்க முடியும். ரெண்டாவது இதுல பூச்சி கட்டுப்பாடுக்கு வந்து நிம்பிசின்னு சொல்லக்கூடிய வேப்பனைகளை வச்சு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது இதுல வந்து தண்டு துளைப்பான்ங்கிறது மிக 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 குறைவாக இருக்கும். பூச்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல பெரிய அளவுக்கு வந்து எந்த விதமான பூச்சிகளும் தாக்காது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகப்படியான பால் தன்மை நிறைந்த மரம்ங்கிறனால எவ்வளவு ட்ரவுட்டையும் தாங்க. இப்போ நான் இந்த பிச்சு இந்த இலையிலேருந்து எவ்வளோ பால் வருதுன்னு பாருங்க, எவ்வளவு ட்ரவுட்டையும் தாங்கும். அப்போ இது போல ஈஸியஸ்ட் கிராப்பை லோ மெயின்டெனன்ஸ் கிராப்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு கல்டிவேஷன் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி பார்த்தாலே ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபா கூட வராது. ஆனால் குறைஞ்சது 3 லட்ச ரூபாய்க்கு மேலே 4 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கக்கூடிய பயிர் இந்த சப்போட்டா. நாம் எடுக்கக்கூடிய வந்துட்டு சயான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது போல வந்து வீரியர் நாட்டுகள்லேருந்து சயான் எடுக்கிறது மூலியமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை வந்து நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். இது போல வந்து தோட்டக்கலை பயிர்களில் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்டான கிராப், அதாவது வந்து மிதவெப்ப மண்டல பகுதியில் என்ன வரும், வெப்பமண்டல பகுதியில் என்ன வரும், குளிர் பிரதேசங்கள் என்ன வரும், சமவெளியில் என்ன வரும், ஹில் கிராப்ஸில் என்ன வரும், டிம்பர் ட்ரீஸ் என்னென்ன சாகுபடி பண்ணலாம், இது போல வந்து மல்டி கிராப்பிங் சிஸ்டம் வந்து உழவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வீரிய ரக நாட்டுகள் இருந்து சயானை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து முக்கியமாக வந்து சொல்றதுக்காக தான். இது போல வீரிய நாட்டுகள் வந்து வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளலாம். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.